بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمدلله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறோம். கண்ணியத்திற்குரிய எல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாமல் அல்லாஹ்வின் பேரருளால் அவனுடைய மாபெரும் கருணையினால் புனிதம் நிறைந்த இந்த ரமலானுடைய மாதத்தில் நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய திரு பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு நாம் தொடர்ச்சியாக குர்ஆனும் நாமும் என்ற தலைப்பின் கீழ் உரையாற்றி வருகின்றோம். எனவே இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா நேர்வழி காட்டுவதற்காக நமக்கு திருமறை குர்ஆனை அருள் இருக்கின்றார். எனவே இன்றைய தினம் நாம் பார்க்க வேண்டியது அல்லாஹு தஆலா இந்த திருமறை குர்ஆனின் மூலமாக நேர்வழி காட்டுவதற்காக வழங்கியிருக்கின்றான். குர்ஆன் அருளப்பட்ட நோக்கம் என்ன, குர்ஆனை அல்லாஹு தஆலா எதற்காக அருளினான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனை அருளியதின் நோக்கத்தை திருமறை குர்ஆனின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகின்றான். எனவே ஒவ்வொரு அடியார்களாகிய நாம் குர்ஆனோட நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நமக்கு நேர்வழி காட்டுவதற்காகத்தான் இறைவன் குர்ஆனை அருளிருக்கின்றான். குறிப்பாக ரமலானுடைய மாதத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது ஷஹரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான், ஷஹரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த புனிதமிகுந்த ரமலானுடைய மாதத்தில் தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனை அருளினான். ஹுதல் லின்னாஸ், இது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கிறது. வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான், இது நேர்வழியை சத்தியத்தை தெளிவுபடுத்துகிறது. உண்மை எது, தீமை எது, பாவம் எது, நீதி எது என்ற எல்லா விஷயங்களையும் பிரித்து அறிவிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனை அருளியதின் நோக்கம் தெளிவாக குறிப்பிட்டு காட்டுகிறான். ஹுதல் லின்னாஸ், மனிதர்களுக்கு நேர்வழி காட்டியாக இருக்கிறது. எனவே இந்த குர்ஆனை நாம் ஒவ்வொருவருமே அறிந்து கொள்ள வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அது சொல்வதை போல அமல் செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா இறக்கியதின் நோக்கம் நமக்கு நேர்வழி காட்டுவதற்காக, ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கு அல்லாஹு தஆலா வழங்கியிருக்கின்றான். எனவே இந்த குர்ஆன் அருளப்பட்ட நோக்கம் மனிதர்களுக்கு நேர்வழி, சத்திய பாதை, மறுமையுடைய வாழ்க்கையினுடைய வெற்றி பாதையை தெளிவுபடுத்துவதற்காக தான். மேலும் அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன் அருளப்பட்டதனுடைய விஷயத்தை தெளிவாக இன்னொரு வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கின்றார். சூரத் இப்ராஹிம் 14வது சூராவுடைய துவக்கத்திலே அல்லாஹ் சொல்கிறான், கிதாபுன் அன்ஸல்னாஹு இலைக லிதுக்ரிஜன் நாஸ மின துல்மாத்தி இலன் நூர் பிஇذن ரப்பிஹிம் இலா ஸிராத்தில் அஸீஸில் ஹமீத். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், கிதாபுன், இந்த இறைவதம் இருக்கிறது, அன்ஸல்னாஹு இலைக, நபி மீது நாம் இறக்கி வைத்தோம். ஏனென்றால் லிதுக்ரிஜன் நாஸ மின துல்மாத்தி இலன் நூர், மக்களை, மனிதர்களை இருளில் இருந்து வெளிச்சத்தின்பால் கொண்டு வருவதற்காக. இந்த மனிதர்கள் இருளில், அறியாமையில் இருக்கின்றார்கள், பாவத்தில் இருக்கிறார்கள். எனவே அவர்களை ஒளியின்பால், வெளிச்சத்தின்பால், சத்தியத்தின்பால், இறை பொருத்தத்தின்பால் கொண்டு வருவதற்காகத்தான் இந்த இறைவேதத்தை நாம் உமக்கு அருள் இருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா தெளிவாக குறிப்பிடுகிறார். மனிதர்களை சத்திய சன்மார்க்கத்தின் பக்கமும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தின் பக்கமும், மறுமையின் பக்கமும், நன்மை செய்வதின் பக்கமும் மக்களை அடைப்பதற்காகத்தான் இந்த இறைவேதம் அருளப்பட்டது. பிஇذن ரப்பிஹிம், அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு. எனவே இலா ஸிராத்தில் அஸீஸில் ஹமீத், ஞானமிக்க மிகைத்தவனாகிய, எல்லா புகழுக்குரியவனாகிய அந்த அல்லாஹ்வின் பக்கம் இந்த மக்களை நீர் அழைத்து கொண்டு வருவீராக என்று அல்லாஹ் தஆலா கட்டளை பிறப்பிக்கின்றார். எனவே திருமறை குர்ஆன் அருளப்பட்டதின் நோக்கம் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காகவும், மனிதர்கள் இருக்கின்ற அறியாமையில் இருந்து வெளியிலே வந்து சத்தியத்தின்பால், உண்மையான இந்த மார்க்கத்தின்பால், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடையக்கூடிய பாதையின்பால் வர வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா இந்த திருமறை குர்ஆனுடைய வசனத்தை, குர்ஆனை அருளியிருக்கிறான் என்று ரப்பல் ஆலமீன் நம்முடைய திருமறை குர்ஆனின் மூலமாக பல இடங்களிலே சொல்கின்றார். மேலும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வ இன்னஹு லஹுதன் வ ரஹ்மத்துல் லில் முஃமினீன், இந்த குர்ஆன் இருக்கிறது, இது ஹிதாயத், நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கிறது. வ ரஹ்மத்துல், இன்னும் அருளாகவும் இருக்கிறது, ரஹ்மத்தாக இருக்கிறது, கருணையாக இருக்கிறது. லில் முஃமினீன், இறை நம்பிக்கையாளருக்கு, இறை நம்பிக்கையாளர்களுக்கு இந்த இறைவேதம் நேர்வழி காட்டக்கூடியதாகவும், ரஹ்மத்தாகவும், அருளாகவும் இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான்.
எனவே இந்த திருமறை குர்ஆன் இறை நம்பிக்கையாளர்களுக்கு நேர்வழி காட்டுகிறது, கருணை காட்டுகிறது, அவளுக்கு நேரான வழியை சொல்லிக் கொடுக்கிறது. மேலும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஹுதம் வ ரஹ்மத்தல் லில் முஹ்ஸினீன். இந்த குர்ஆன் நேர்வழி காட்டக்கூடியதாகவும் அருள் நிறைந்ததாகவும் நன்மை செய்பவர்களுக்கு இந்த குர்ஆன் நேர்வழியாகவும் ரஹமத்தாகவும் இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். இப்படி பல இடங்களிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனை அருளாக, ரஹ்மத்தாக, நேர்வழி காட்டக்கூடிய ஹிதாயத்தின் பக்கம் அழைக்கக்கூடியதாக, சத்திய பாதையின்பால் அழைக்கக்கூடியதாக, மறுமை நோக்கி அழைக்கக்கூடியதாக, உண்மை தீனுல் இஸ்லாத்தின்பால் அழைக்கக்கூடிய வேதமாகத்தான் இந்த குர்ஆன் இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழுத்தமாக நமக்கு நினைவூட்டி காட்டுகிறான், சொல்லுகின்றான். எனவே அப்படிப்பட்ட அந்த குர்ஆனை நாம் ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளர்களும் படிக்க வேண்டும், குர்ஆன் சொல்வதை கேட்க வேண்டும், அதனுடைய மொழிபெயர்ப்பை படிக்க வேண்டும், பின்பற்ற வேண்டும். அதை பின்பற்றுவதன் மூலமாக, அமல் செய்வதன் மூலமாகத்தான் நாளை மறுமை நாம் வெற்றி பெற முடியும். குர்ஆனை படிப்பதும் அதை கற்றுக்கொள்வதும் அது சொல்லுகின்ற பாதையின்பால் செல்ல வேண்டும் என்பதை தான் அல்லாஹ் தஆலா வலியுறுத்துகிறான். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த திருமறை குர்ஆனை பற்றி சொல்லும்போது சொல்கிறான், ஹாதா கிதாபுன் அன்ஸல்னாஹு முபாரக்குன் ஃபத்தபிஹு வத்தகு லஅல்லக்கும் துர்ஹமூன். இந்த வேதம் இருக்கிறதே, இது பரக்கத் பொருந்திய வேதம். இந்த கிதாப் இருக்கிறது, பரக்கத் பொருந்திய வேதத்தை நாம் இறக்கியிருக்கின்றோம். ஃபத்தபிஹு, அதை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். வத்தகு, இன்னும் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். லஅல்லக்கும் துர்ஹமூன், இறைவன் உங்கள் மீது கருணை காட்டுவான், கிருபை செய்வான் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். அல்லாஹ்வுடைய கிருபை வர வேண்டும் என்றால் நாம் குர்ஆன் சொல்வதை பின்பற்ற வேண்டும், அதை படிக்க வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா இறைவேதத்தினுடைய அருளப்பட்டதனுடைய நோக்கத்தை நமக்கு தெளிவாக ஆக்குகிறான். ஏனென்று சொன்னால், இந்த உலக வாழ்க்கையை விட்டு நாம் பிரிந்ததற்கு பின்னால் நாம் மரணித்த பிறகு மண்ணறையில் வைக்கப்படுகிறோம். மண்ணறையில் வைக்கின்ற பொழுது நமக்கு கேள்வி கணக்கு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒரு அடியார் இறந்து விட்டால் அந்த அடியாரை கஃனிட்டு ஜனாதா தொழ வைத்த பிறகு கபரில் கொண்டு போய் வைக்கப்படுகிறது. அதற்கு பிறகு அங்கே வானவர்கள் வந்து கேள்வி கேட்கிறார்கள். அந்த வானவர்களுடைய கேள்வி என்ன? மன் ரப்புக்க, உன்னுடைய இறைவன் யார்? மன் நபியுக்க, உன்னுடைய நபி யார்? உமா தீனுக்க, உன்னுடைய தீன் என்ன என்று கேட்கிறார். உண்மையான இறை நம்பிக்கையாளர் சொல்ல, மன் ரப்புக்க, உன்னுடைய ரப்பு யார்? ரப்பி அல்லாஹ், என்னுடைய ரப்பு இறைவன் அல்லாஹ் தான் என்று கூறுவார். அதே போன்று உண்மையான இறை நம்பிக்கையாளர் சொல்வார், மன் நபிக்கு, உன் நபி யார்? முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வார். மா தீனுக்கு, உன்னுடைய தீன் என்னன்னு கேட்டால் உண்மையான இறை நம்பிக்கையாளர் சொல்வார், தீனுல் இஸ்லாம், என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்று கூறுவார். இப்படியான கேள்வி கேட்கப்பட்ட பிறகு அந்த வானகத்திலிருந்து ஒரு கேள்வி வரும், உமா யுதரிக்க, இவ்வாறு நீ இதை இவ்வாறு அறிந்து கொண்டாய், எவ்வாறு உனக்கு தெரியும், எப்படி தெரிந்து கொண்டாய் என்று வானவர்கள் கேட்பார்கள். அப்போது உண்மையான இறை நம்பிக்கையாளர் சொல்வார், கரஹத்து கிதாபல்லா, கரஹத்து கிதாபல்லா ஃபஆமன்து வஸத்தக்து. குர்ஆனை ஓதியிருந்தால், குர்ஆனை படித்திருந்தால், குர்ஆன் ஓதக்கூடிய பழக்கம் இருந்திருந்தால், குர்ஆன் சொல்வதை கீழ்ப்படிந்திருந்தால், குர்ஆன் படித்து பாடம் பெற்றிருந்தால், அப்படிப்பட்ட இறை நம்பிக்கையாளரால் தான் மறுமையிலே மன்னரையிலே சொல்ல முடியும், கரஹத்து கிதாபல்லா, நான் அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதினேன், திருமறை குர்ஆனை நான் ஓதினேன், ஃபஆமன்து, அதை நான் ஈமான் கொண்டேன், வஸத்தக்து, நான் அதை ஏற்றுக்கொண்டேன், அதை நான் உண்மைப்படுத்தினேன் என்று அந்த இறை நம்பிக்கையாளர் மூமின் கபரிலே சொல்ல முடியும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் அருளப்பட்ட நோக்கத்தை அல்லாஹ் தஆலா தெளிவாக குறிப்பிடுகிறான். அதே போன்று இந்த குர்ஆனை நாம் படிக்க வேண்டும், ஓத வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும், குர்ஆன் சொல்வதை போல அமல் செய்ய வேண்டும். அப்படி நம்மிடத்தில் இருந்தால்தான் மன்னரினுடைய கேள்விக்கு நம்மளால் பதில் சொல்ல முடியும். எனவே குர்ஆன் ஓதியிருக்கக்கூடியவர்கள், குர்ஆனை படித்திருக்கக்கூடியவர், குர்ஆன் அடிப்படையில் அமல் செய்தவர்கள் தான் நாளை இறை நம்பிக்கையாளர் மறுமையிலே சொல்வார், கரஅத்து கிதாபல்லா, நான் அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதினேன், அதை ஓதித்தான் தெரிந்து கொண்டேன், ஃபஆமன்து, நான் அதை நம்பினேன், அதை ஈமான் கொண்டேன், வஸத்தக்து, நான் உண்மைப்படுத்தினேன் என்று உண்மையான இறை விசுவாசி யார் இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில் குர்ஆனுடைய நெருக்கத்தோடு இருந்தார்களோ, குர்ஆனை ஓதினார்களோ, குர்ஆன் சொல்வதன் அடிப்படையிலே செயல்பட்டார்களோ, அப்படிப்பட்ட உண்மையான இறை நம்பிக்கையாளர் தான் மன்னரிலே சொல்ல முடியும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா நம்மை நேர்வழி காட்டுவதற்காக, நமக்கு உண்மையை புரிய வைப்பதற்காக, மறுமையுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்காக இந்த சத்திய திருமறை குர்ஆனை இறைவன் நமக்கு அருள் இருக்கிறான். குறிப்பாக இந்த புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் வாழும்போது கண்டிப்பாக குர்ஆனை அதிகம் ஓதக்கூடியவர்களாக இருக்கு. குர்ஆனுடைய விளக்கத்தை நாம் கேட்டு மார்க்க அறிஞர்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும், அதை பின்பற்றி நடக்க வேண்டும். குர்ஆன் அனுப்பப்பட்ட நோக்கம் என்ன அல்லாஹ் அழகா சொல்கிறான்.
உங்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக ஃபத்தபிஊஹு, அதை நீங்கள் பின்பற்றுங்கள். குர்ஆன் சொல்வதின் அடிப்படையிலே அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடங்கள். அதை நாம் பின்பற்றினால்தான், செயல்படுத்தினால்தான் மறுமையிலே வெற்றி பெற முடியும். குறிப்பாக மன்னரையிலே நம்மளால் சரியான பதில் சொல்ல வேண்டுமே என்றால் அதற்கு நாம் இந்த உலக வாழ்க்கையில் குர்ஆனை ஓதியிருக்க வேண்டும், படித்திருக்க வேண்டும், குர்ஆன் சொல்வதை பின்பற்றி இருக்க வேண்டும். எனவே இந்த உலக வாழ்க்கையில் நாம் குர்ஆனை பின்பற்றினால்தான், குர்ஆன் சொல்வதற்கு கீழ்ப்படிந்து நடந்தால்தான், அது அதிகமான நெருக்கத்தோடு நாம் இருந்தால்தான் மன்னரிலே நம்மளால் பதில் சொல்ல முடியும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் குர்ஆனை பற்றி பார்த்து வருகிறோம். எனவே ஒவ்வொரு அடியாராகிய நாம் குர்ஆனை அதிகமாக ஓதுவோம், குர்ஆன் அதிகமாக படிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்க வேண்டும், அதனுடைய மொழிபெயர்ப்பை படிக்க வேண்டும். தப்சீர்களை அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையால் இன்னைக்கு பல தப்சீர்கள் தமிழ் மொழியிலே, குறிப்பாக தப்சீர் இப்னு கசீர் எல்லாம் இன்றைக்கு தமிழிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வீடுகளிலும் அதை தப்சீர்களை வாங்கி வைக்க வேண்டும், அதை நாம் படிக்க வேண்டும், படித்து புரிந்து கொள்ள வேண்டும், அமல் செய்ய வேண்டும். ஏனென்றால் உலகத்தில் எத்தனையோ கல்விகளை தேடி நாம் அலைந்து கொண்டு இருக்கிறோம். நமக்கு நிலையான கல்வி, நிரந்தரமான கல்வி, நம்முடைய மறுமையிலே காப்பாற்றக்கூடிய கல்வி, பயன் தரக்கூடிய கல்வி. எனவே இந்த குர்ஆனுடைய மஹப்பத்தை நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும், நெருக்கத்தை ஆக்கிக்கொள்ள வேண்டும். இது போன்ற தப்சீர்களை வாங்கி வைத்து நாம் உலக வீட்டிலே படிக்க வேண்டும். கணவன் மனைவிக்கு படித்து காட்ட வேண்டும், மனைவி கணவனுக்கு படித்து காட்ட வேண்டும், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு காட்டி படித்து கொடுக்க வேண்டும். இப்படியான நமக்கு குர்ஆனுடைய நெருக்கத்தை அதிகமாக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே தான் அல்லாஹ் தஆலா இவ்வளவு சிறந்த ஒரு இறைவேதத்தை உலக மக்களுக்கெல்லாம் வழிகாட்டுவதற்காக வழங்கியிருக்கிறான். அல்லாஹ்வை ஈமான் கொண்ட நாம் இறைவேதத்தை ஈமான் கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக இதில் நாம் அதிகம் கவனம் செலுத்தி குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக, படிக்கக்கூடியவர்களாக, பின்பற்றக்கூடிய மக்களாக, அதன்படி அமல் செய்யக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். ஏனென்றால் குர்ஆன் சொல்வதின் அடிப்படையில் நாம் செயல்பட்டால் தான் மன்னரையில் நம்மளால் பதில் சொல்ல முடியும். எனவே தான் அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக குர்ஆன் அருளப்பட்டதனுடைய நோக்கமே மனிதர்கள் நேர்வழி பெறுவதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா இதை இறக்கி வைத்திருக்கிறான். எனவே அதை பின்பற்றி நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா வலியுறுத்துகிறான். அப்படிப்பட்ட இறைவேதத்தை நாம் பின்பற்ற வேண்டும், விளங்க வேண்டும். நமக்கு நேர்வழி காட்டுவதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்திருக்கிறான். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்வுடைய வேதத்தின் மீது நம்பிக்கை கூட அதிகமாக ஓதி அமல் செய்து மறுமையில் வெற்றி பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்த அருள் புரிவானாக. எதை நாம் கேட்டும் அதன்படி செயல்படக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்த அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.